ஓகே ப்ரோ, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா இதுதான் ப்ரோ. புது கலப்பை, ஸ்ப்ரிங் கலப்பை, 9 கலப்பை. இது எங்கே போட்டதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரூரில் வந்து இந்த கலப்பை வந்து 44,000 வண்டி வாடகை. 2 கலப்பை எடுத்தோம், அதனால் 1500 கிட்டத்தட்ட. இந்த கலப்பையோட ரேட் வந்து அரூர்லேயே வந்து 44,000. இந்த கலப்பையில் என்ன ஹையஸ்ட்டுனா நார்மலாக கலப்பை போட்டால் 39,000. இதில் என்ன ஹையஸ்ட்னா இந்த பிளேட்டு பாருங்கள், இதுதான் வந்து நார்மல். இந்த 3 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா நீட் விட்டு வச்சுக்குது. இது எதுக்கு நீட் விட்டு வச்சுருக்குதுன்னா, கலப்பை வந்து நாளைக்கு வந்து ஏதோ ஒரு தேய்மானம் பிறகு ஆம்பு வந்து இப்படி போகும், இப்படின்னு வளைஞ்சிருக்கும். இதில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வராது. ஸோ அதுக்கோசரம் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பரம்பு, இது 2 தான் இந்த கலப்பையில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எடுத்துருக்குறோம். இதை பட்டையை மாட்டி ஃபீல்டு செக்கிங் பண்ண போகிறோம். அதை தான் அந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்கடா, பட்டை தீட்டு வாடா நீயே. பறந்துக்கு அதானே போடு, நீங்கள் இருக்கிறீங்க பாரு. ஒரு கையிலே தூக்குற, ஹேண்டில் பண்ணுற மாப்பு. தூக்கி கம்பி நாய் போயிடுவா. போயிடுச்சு வாடா. தூக்குங்க மாப்பு, ஹெல்ப் பண்ணுமா? ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடியலன்னா பார்க்க ட்ரை பண்ண. இவ்வளோ மெத்தனம் சரியான நீங்க ஒத்தையில பிடிக்கிறீங்க. மொல்ல விடு, இழுத்துப்படி. விடு, கமுந்து போயிடும் பின்னாடி. அப்படியே பின்னாடி கமுந்து போயிடும்டா. நான் சொல்லல, கமுந்து போயிடும்டானே. பட்டல இல்லை அதனால. நான் ஏறாதரான்னு சொன்னல. தொப்பு ஓடி போயிடுச்சு. வாடா. இது ஜாண்டி இருக்குன்னு சென்டர் வந்து 43 இன்ச்சு வச்சு ஹைட்டாக வச்சு போட்டு இருக்கோம். தூக்க மாப்பிள்ள பின்ன கையில் அடிச்சிடாது பார்த்து. வரலாவா பின்னாடி இருக்கா? ஏன்டா அம்பிங்கா? புது கலப்பத்தான். ட்ரீட் இல்லையாடா மாப்பு புது கலப்பிக்கு? தூக்குடா. சீட்ல இருக்காத, அப்படியே கட்டா 7 ரூபாய் பேசுவான். வேணாடா, புதுல பண்ணிக்கலாம். புல்லா தூக்கிறா, கை வளைஞ்சு போய் நாங்கள் வந்துடுச்சு. நான் தூக்கு, அதாவது கீழே போட்டு தான் வரணும் நீங்கள். போதும் விடு, அப்படியே. போதும். போதும். அடா கொட்டா 7 ரூபாய் விடு. ஓஹோ, அட இந்த கலப்பு இங்கே வந்துடுச்சா? 2வது ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னாங்க. இதுதான் அடா ஆட்டோமேட்டிக்காக போகுதுறாங்க. இங்கே விட்டுக்கலாம்ப்பா, இதில் விட்டுக்கலாம். காற்று தானே, வா வாங்கிக்கலாம். போதும், அப்படியே போதும். இன்னும் கொஞ்சம் வா. அப்படியே ஆஃப் பண்ணு. போதும் இடிச்சு போடுமா. போதும். தூக்கு தூக்கு
துக் துக். ஆ போதுமா? அவ்வளோதானா? இடிக்கலாமா இப்போ? கடைசியில் போட்டால் மேலே முடிக்கும், அதனால தான் அது வளைஞ்சிருக்கு. ஓஹோ, கடைசி தானே. ஓடு 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 ஓடு. பட்டை தீடும் பட்டை தீடும். பேப்பர் பட்டை எடுத்தாராத கூறு பட்டை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறீங்க. அடிக்கிறதே இல்லையா, 3 ஓட்டெலாம் அடிக்கிறதே இல்லை. இப்போ ஓல்டு ஸ்டாக்குன்னு இருக்கு. சரி தான். ஆர்டர் கொடுத்து வந்துக்கிறோம். எத்தனை செட்டு? 2 செட்டு பேப்பர் செட்டு கொடுத்து வந்தீங்களா கூறா? பேப்பர். சரி. நம்மகிட்ட இருக்கிறது இல்லையா? நம்மகிட்ட தான் வச்சுக்கிறோம்டா. இதெல்லாம் பெரிய கம்பெனி வாங்கலாம். நம்மளை பாரு சொல்லு, மாப்பிள்ளை பாரு ஸ்டீல் பாடி பட்டை 2 கிராக் இருக்குது, அப்படி எடுத்து வந்துக்கிறாங்க. எங்க இல்லை நல்லா தான் இருக்குது. 3 இன்ச்சு வண்டி லோட் ஆகும். சரி, இவங்க இதெல்லாம் 70 வச்சு போயிட சந்து கோவில். நம்மளுது மாதிரி சின்ன வண்டியாக இருந்தால் தான் பிரச்சனை. 42 என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். 42லாம் பின்னி பெடல் எடுக்கும். புது கலப்பி வச்சா டெப்த் வாங்கும். போடுற கோவில் நீ சட்டி கூட கழட்டி போடு, யார் வேணா. பேரும் ப்ரோ கோகுல் என்ன பண்றேன்னு டேய் அங்க பாடுறா, பேண்ட் எப்படி கட்டிட்டு பாடுறா. போல்ட் எங்கடா மாப்பாச்சே? பூனை குட்டிக்கிட்டியா? தூணுக்கிட்ட எடுத்து மாட்டு. இந்த ஓட்டெல்லாம் மேலே வர மாதிரி மாட்டேன். அது எப்படி வேணாலும் மாட்டலாம் அப்ப. அது என்ன எங்க மாப்புன்னு தெரியலையே, எட்ட மாட்டேங்குதே. மாட்டுங்க மாட்டுங்க மாட்டுங்க. இது என்ன ரேட்டு மாப்பிள்ள? ப்ரோ இது 3 இன்ச்சு பட்டை. இது டேப்பர் கிடைக்கல, அதனாலதான் வந்து கூறு எடுத்தான்ட்டாங்க. எவ்வளோ? 1950 ரூபா ப்ரோ எங்க ஏரியாவில். உங்க ஏரியாவில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க. கலப்பை பட்டை மாற்றினாட்டி தான் கும்முன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். பாரு எல்லாமே கீழே மணல் கட்டி வச்சுக்காது. நான் 2.5 வாங்கலான்னு கடா கேட்டான். உழு வளர்த்தியாடா? ஆம்பு கலப்பிக்க 1000 ப்ரோ. நீங்களாம் வந்து போல்ட் வாங்கினீங்கன்னா ஆம்பு எவ்வளோ வளர்த்தியோ அது மாதிரி பார்த்து வாங்க. அடிபடு பரம் போட்டு பரம்புல அடிபடும். பரம் மாட்ட வலி பேர் காட்ட முடியாது. உங்க ஊர்ல இது மாதிரி கருக்கு பட்டைங்களா கொழு பட்டைங்களான்னு தெரியல. இது என்ன ரேட்டுன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. இல்லை போல்ட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் போடுறதுக்கு. ஏன் மாப்பிள்ள நீயே போட மாட்டியா மாப்பிள்ள? எடுத்து தூக்கி பிடிச்சி பட்டையடா. என்னடா நினப்பில் இருக்கிறீங்க 2 பேரும்? டேய் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. பக்கத்தில் லேடிஸ் இருக்கிறாங்க, அங்கே கட்டதாரில் இருக்கிறாங்க. மாப்பிள்ள பேட் வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாம்மா ப்ரோ. எதை சொன்னாலும் ப்ரோ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரில. இருக்கிறதுங்கெல்லாம் தான் இது முளைச்சி 3 இலை விடல, இது பெரிய இலை விட்டுருக்குது. எதை சொன்னாலும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன தான் பண்ணுறது? நல்லதே நினச்சி சொன்னதாக கூட கெட்டதாகவே நினச்சி நம்ம என்ன பண்ணுறது? இப்போ டைட் வைக்காதா? ஒரு நூல் டைட் வச்சுக்கிட்டு தான் பட்டையை நேர் பண்ணோம். அறிவு. ஆமாம்மா. அப்புறம் எது இப்போ நேர் பண்ண? சும்மா வச்சு பார்த்தா ஒரு நேரம் வந்து ஒரு அவன் அதை மாட்டுட்டான். நீ உள்ள மாட்டு. ஒரு 4-5 போல்ட் எடுத்துகிட்டு போனா உள்ளே உட்காந்துட்டு மாட்டக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் வர்ற, ஒவ்வொன்றுக்கும் போகிற. ஆஹா டேய் தவளை வெளியே போ. ப்ராசர் அப்புறம் ஒவ்வொரு ரேட்டு வேலை செய்யுது. சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? சரி அதுக்குள்ளே எடுத்து வைக்க முடியுமா? பச்சை எதையோ ஒன்று போடு. பச்சையா வெள்ளையா போடு. சரி அந்த ஒயிட் டிஸ்பிளே போடு. போடுவா எதையோ போடு தொலை. வரேன் இரு. போடு போடு. அது நல்லா இருக்கும். சிங்கிச்சான் இருக்கும்.
போடு வரேன். இல்லடா நம்ம வீட்டில் அந்த டிஜிட்டல் கடிகாரம் ஓடிட்டு இருக்குல்ல, அது வேலை செய்யலாம் எடுத்துகிட்டு போனான். அது ஏன் மதர் போர்டு கம்ப்ளைண்டா, அதனால இன்னும் நான் வந்து படத்துக்கு தான் எல்லாம் கொலாபரேஷன் பண்ணிட்டான். நான் பண்ணு அப்படின்ட்டு இருக்கிறேன். கலர் லைட் கொடுக்குறாங்க. போகிறோம். எனக்கு தம் வாங்கிக்கிறேன். கோகுலோட ஸ்டைலே ஸ்டைல் தான். வர்றடே நீ என்னதான் மாத்தினாலும் எங்க கோகுல் மாத்திர பிக்கப்பும் ஸ்டைலையும் பத்தியா? அது கேட்டா என்னம்மா தெரியுமா, அப்படியே பிளாட்டை மாத்திப்பானா போட்டு பார்த்தனா அடியில பாத்தியா? டேய் எங்க கிட்ட இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஒருத்தன் சூரபலி, சூராத சூரன், சீராதி சீரன். இப்பதான் புதுசா போடுறாங்க. இதுக்கு வாங்க போவோம் பழைய போல்ட்டுக்கு. வச்சுக்கிறியா பழைய போல்ட்டு? தேவையில்ல, லூஸ் ஆகும். திரும்பி இன்னொரு ஆயிட்டு டைட் வேற வைக்கணும். புது பட்டல, புது போல்ட்டு புது பட்டை ஒரு 10 மணி நேரம் ஓடி திரும்பி டைட் வைக்கணும். அப்பதான் கப்புன்னு பிடிக்கும். இது எதுக்கு பணத்தை போட்டு ஏமாப்பிள்ள? எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு, இதுக்கு எதுக்கு பட்டன் ஒன்று போடணும்? அப்படியே ஆம்பளே ஓட்ட வேண்டியதானே, போறானே தூக்கி எஞ்சிட்டு புதுசாக போட்டுக்கலாம்ல. எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட்டு, இது எதுக்கு இதை மட்டும் மாத்திக்கிட்டு? ஆமாண்டாமா, அது இதோட அருமையான குட் ஐடியா. பணத்தை வாங்கி பேங்க்ல போட்டுருக்கிறத விட்டுட்டு டயரை மாத்தவும், இன்ஜினை மாத்தவும், ஆயில மாத்தவும், புட்டெரியும். 10 ரூபா சம்பாதிச்சுட்டு 20 ரூபா செலவு பண்ணிக்கிட்டு அது எதுக்கு? என்ன லாபம் இருக்கு உலக ஓட்டுறதுல சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். உங்களாட்டம் வந்து கட்டப்பாரு பேலர் மாதிரி சம்பாதிக்க முடியாது. இதுல ஒத்துக்கிறேன். ஏதோ இப்ப எது நீங்க ஓட்டுறீங்க? வேற வழி இல்ல. இப்ப சும்மா இருக்கிறீங்க, மணி அடிச்சுட்டு இருக்கிறீங்க, அதனால ஓட்டுறீங்க. எல்லாம் ஃபுல்லா டைட் வைங்க. உள்ள கோகல நம்ம உள்ள அப்படி சம்டியில தட்டி விட்டு டைட் வைப்போம். அது மாதிரி டைட் வச்சு பழகி விடுவோம் உனக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. நான் முட்டா பையன்றீங்க என்ன? அது நான் எங்க வாயால இல்ல ஏன் மாப்பிள்ள, அது எப்படி 16 பாக்ஸ் போடு. எங்க வாயால் எப்படி சொல்றது முட்டா பையன்? அது மாப்பிள்ளையை பார்த்து வெயிட் அதே பண்ணல தட்டி விட்டு வை. அவன் ஃபர்ஸ்ட் டைட் பண்ணிட்டோம். ஒரு பாக்ஸ்ல போடும். கரெக்டாக தகுது பேனர். கட்டாவா சாமி வெய்யி, அது டைட் இன்னும் ஆகும். தட்டி போடு, நீ தட்டு போடு. கீழே வெய்யி. ஓனர் எங்கடா விட்டான்? நேர் பண்ணு. இன்னும் டைட் வை மாப்பிள்ள, மேலே டை. ஃப்ரீயாவே போகுது. டைட் ஆகுதா சும்மா தான் போகுதா? ஆகுதுன்னு வை. எது கொண்டையா? கொண்டையெல்லாம் போடாது. அது எத்தனை கட்டா இருக்கு ஆம்பளை பாடுவோம். டிமி டிமி அது 10 போல்ட். ஏப்பா நீங்களாம் யாரு? அதை உள்ள வச்சு வெய், படப்படன்னு வெய்ய. என்ன இப்படி சோம்பேறித்தனமா இருந்தா இப்படி? கோகுல தட்டு வாங்கி தட்டு, நல்லா வசமா வாட்டமா பார்த்துட்டு. பாரு புடச்சிட்டு நிக்குது இந்த இடத்த தட்டு. பின்னாடி ஒரு நெட் செட் நெட் போட்டுருவாங்க. லூஸ் ஆகாததுக்கு போடுவாங்க. ஓஹோ போட தேவையில்ல. ஏதோ உங்க கம்பெனிலாம் போல்ட் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பழைய போல்ட் இருக்குது. நீ அப்புறம் கூட புது போல்ட் போட்டு வச்சுக்கிற. கரெக்டாக தாண்டா வச்சிருக்கிறாங்க. ஆம்பு 5 ஒன்றை கண்டாப்புல கத்தி மாதிரி இருக்குறா. சூப்பர். எங்க உள்ள இந்த மொகனை வந்து 5 ஒன்னா பண்றாப்புல இருந்தா தீர்ந்துச்சு தெரியுதா? இங்க வந்து இதை மட்டும் பார்க்க கூடாது. இதை மட்டும் பார்த்தா சரியா வராது. இதான் பார்க்கணும். என்னத்தா
அவன் போனது என்னென்ன சொல்றாங்க ஆட்டோ பம்பு அவன் சொல்லுவான் சொன்னேன் இவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற. அது வேணா கரெக்டு தான், கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் போதும் ஓட்டுறதுக்கு இதே தலைக்கு மேலே. இந்த 2000 ரூபா பணம் மட்டும் ஓனர்கிட்ட வாங்கி கொடுத்துரு. அவன் வேற எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறான்டா. இதுக்கு கீழே போட்டுருமா 4 போட்டுவிடு டைட் பண்ணி விடு. 4 போட்டு அங்க கிதறா பணம் என்னடா போடு போலாம், போய் ஓட்டி பார்க்கலாம். அது மட்டும் கடை தரான். எப்படியா அவனுக்கு கண்டது கிலோ கணக்கு. பரம் தூக்கிட்டு வந்து போடணுமாமா இப்போ? யா அது என்னத்தை லாக் பண்ற? தூக்கி போட்டேன். அது வேற சைட் லாக் கட்டல இல்ல. ஒரு டைட் வச்சு விட்றா கோவில் எப்பலாம். போதும் விடு, செக் நெட்டுலாம் போதும். நான் அப்போ கழட்ட முடியாதாம்மா இப்போ? இதெல்லாம் வெளியே ஒரு இருக்கு விட்டானா? என்னதான் பண்ணாலும் செக் நெட்டு போட்டாலும் எந்த நெட்டு போட்டாலும் 2 மணி நேரம் ஓட்டினா லூஸ் ஆகி போயிடும். திரும்பி நீ கழட்டிட்டு ஒரு ரைடு டைட் வச்சுட்டினா தான் பர்மனெண்ட்டாக நிற்கும். அப்படியே எப்படி ஒன்று வச்சு தான் ஆகணும். கலப்பு பட்டை போல்ட்டு 4 எடுத்து பொட்டியில் போட்டுக்கா. பட்டை போல்ட்டு பிடுங்கும், ஒட்டையும், எல்லா வேலையும் நடக்கும். போலாமா? வண்டி இல்லை போலாமா? வண்டி வந்துடும். என்ன கம்பத்தில் இடிச்சு விடாத. அந்த வண்டியில் மாட்டணும். உனக்கு வயசாகி போச்சுன்னு சொல்ல, வண்டி வயசாகி போச்சுன்னு போய் சொல்கிறேன். இது மணல் தாரி வைக்கணும். ஒரு வெயிட்டுகள் ஏற்றினா சரியாக பண்ணிடுவேன். சரி பக்கத்தில் ஒரு ஆள் ஏறி உட்கார சொல்லு. இன்னொரு வெயிட்டுகள் வீலுக்கு மட்டும் இன்னொரு 45 கிலோ ஏற்றணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளோ மொல்ல வர இப்படி தான் வருமா? எனக்கு ஏர் போடணுமா? ஃபஸ்ட் இயர்லாம் ஓ இதுதான் ஐயில் பேசுவா லோரி பேசா. பிளேட்டில் வந்து நான் டாப் இந்த பக்கம் வரேன். ஓஹோ கலப்பை வேறு முன்னாடி கம்மிருக்குது. இன்னொரு பேச வர சொல்லு. இன்னொரு பேசோடா. ஓ அப்படி டாப்லிங் கழட்டி விடு. கழட்டி விட்றா பஸ்ஸு கொஞ்சம் இழுத்து போய் வேறு லூஸ் வேற விட்றான். இதே வண்டியில் போகலாம், அந்த வண்டியில் போகலாம், இந்த வண்டியில் போகலான்னுக்கிட்டு லைட்டாக லெவல் தூக்கு. ஓ 42 பர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் கை தூக்கு, மாட்டமாக உட்காந்து கலப்ப தூக்கு தூக்கு. இப்போ கழட்டி விட்றேன். பேசு. என்ன மாப்பு வா எடு. கலசி எரிஞ்சு விட்டா இப்போ அந்த கலருக்கு போட்டு விட்டு பத்திரமா இருக்கு. போ இப்போ போல்ட்டு வச்சு பற்ற வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் முன்னாள் ஓனர் பார்த்துருக்கோம். இப்போ எப்படி நிற்கிது கலப்பை? கலப்பில் மட்டமாக தான் நிற்கிது. இல்லை பார்க்க எப்படி இருக்குன்ற 44,000 இல்லை கும்முன்னு தான் நிற்கும். இதெல்லாம் மாட்டி கொடுத்தா ப்ளூ பார்ட்டி ஓட்டுறேன்டா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள அடுத்ததே கோகலை மூடித்தோடா. இது என்னடா இங்கே இருக்குது எங்கள் வண்டியில்? சாவி எடு, ஓப்பன் பண்ணு. எல்லாம் ஒரே சாவி தானா? ஒரே சாவி தான். விட்டு வந்துட்டே இருக்கலாம். இதுரா வண்டி சாவி மேலே போடுங்க. தெரியும் மாதிரியா? வாவ் ஃபுல்லாக இருமாமா இப்போ? ஃபேனு அங்கே இங்கே என்னென்ன கருமம். இது எத்தனை ஹெச்பி மாப்பிள்ள? 5103னா 40 சூப்பர் சீரிஸ்னா 2 ஹெச்பி. 44 ஹெச்பியா? ஓ டீசலை ஊற்றுறதுக்கு எதுக்குடா அந்த தானே சீடி தள்ளிக்கிட்டு?
வண்டி ஓட்டுறாங்க. ஏ கோகுல போனால் ரொம்ப அடி வாங்கியிருக்க மாட்டேங்குது. ஏன்னா நீ இப்போதான் முன்னே வாங்கிட்டாங்க. கையடா வச்சு தான் ஊற்றணுமா? டீஸ் எவ்வளோ எப்படி இந்த பேர் பச்சை தண்ணி மாதிரி தானே மணரம். எது குருடாயிலா? பச்சை டீசல். ஓஹோ ஏமாப்ப என்ன புதுசா சொல்றான்? நம்மளே பெரிய பைத்தியக்காரிங்க, நம்மளோட பெரிய பைத்தியம் இது. போதும் போ, தூசியெல்லாம் அள்ளி ஊத்தாத. போன் வேற இங்க சிமிட் பண்ணு. போடு கோகுல போடுங்களா. இதுக்கே டைம் ஆகுது. நம்ம இன்னும் ஃபீல்டு போய் ஓட்டியே பார்க்க மாட்டேங்குது புது கலப்பையா. எடுக்கிறியா? கை சென்டர் கை எடுத்த சொல்லு. டாப்லிங் கை. டாப்லிங் கை நேரா டாப்லிங் கையே. ம் எடு போலாம். கரெக்டான சாவி போடு. ம் போலாம். ரிவர்ஸில் போடு. நல்லாவா? சும்மா வாங்குவாங்க வாங்குது. கோப்பாத்தி மாதிரியா? என்ன மாப்பிள்ள இப்படி ஆடுது? என்ன மாப்பிள்ள ஒரு டைப்பா இருக்கு, உட முடியாது. கை என்னமா இப்படி இப்படி நீட்டுக்குது? கொஞ்சம் ரிவர்ஸ். சென்சிங் போடுவோமா? ஆஃப் சென்சிங் போடுவோமா? ஃபுல் சென்சிங்ல போடு. இப்போதான் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். விடுறா. ஏன் அப்பப்போ கன்ஃபியூஷன் தூசுடு. இதெல்லாம் எதுவும் பண்ண வந்துட்டு ஒரு குடுக்கல் பண்ண காட்டில் அட்ஜஸ்ட் வச்சுக்கேன். போய் நீ பைக் எடுத்தா ஓடு. கீழே போடுவோமா மேலே போடுவோமா? கீழே போடு. மேலே ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கே சென்சிங்கில் வர எந்த லட்சத்தில் இருக்குது. எப்படி மேலே இருந்து குட்டிட்டு இருக்குது? எட்டல போதும் போ இல்லை கம்பிட்டாதான் கோவில் பைக் எடுத்தா போடும். ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
லாக் பண்ணதால அங்கே ஏதாவது என்ன பண்ண இருக்கிறது மாதிரி என்ன பண்ணுறது? போய் ஜாண்டியர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஓட்டி பார்க்குறேன். ஆ சரி பண்ணு. ஒம்முன்னு இருக்குதுப்பா கிடப்பா பீச்சு அடிச்சுது. Virus. கலப்பை பாரு, நம்ம வண்டியோட அகலமா இருக்கு தெரியுதா? நம்மளுதெல்லாம் இப்படி இருக்காது, நம்மளுக்கு வண்டி கொஞ்சம் அகலம், அதனால நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இது பாரு ஒரு ஆம்பே வெளியே இருக்கு பக்கத்துக்கார ஆட்டி போதுறானா. கேட்டு வேறு இருக்குதா, கேட்டை ஓப்பன் பண்ணா தான் உள்ள போதும். அது என்ன ஒரு ஆள் கேட் ஓப்பன் பண்றது வருது? இப்படியே இருக்கிற புது கலப்பையோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஓ, ஆட்டை உள்ள விட்டு சாத்தி வச்சுக்கிறீங்களா தம்பி? என்னடா தம்பி அதிசயமா வந்துருக்கானேன்னு பார்த்தேன். ஓகே நண்பா, இதெல்லாம் கள்ளப்பருப்பு ஓட்டுற காடு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு சேலை 2 சேலம் தெரியல, ஒரு சேலை தான் கலப்பை. ஓட்டி போட்ட காடாக இருந்தால், ஓட்டி போட்ட காடாக தான் நல்லா இருக்குமே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இல்லைடா வரேன். ரெண்டு சாலா பிடிப்பாங்களா? எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இல்லை லைட்டை முன்னாடி நவுத்து, கரெக்டாக தான் இது ஓட்டு. எதை டைட் வைக்கிற? அதெல்லாம் தேவையில்லடா, இங்கே சுத்தாதுடா மாப்பு, அதெல்லாம் புடுங்காதுடா. எது என்னடா போடா வந்துடும் வராதுன்னு கிட்ட. அதெல்லாம் ஓட்டி போட்ட காட்டு என்னத்த பார்த்தோம் ஓட்டு நுணுக்கிற என்ன புது கலப்பத்தான். அழுத்துப்படே, அழுத்துப்புடா.
அப்படி ஓட்ட புடி ஓட்டுறான்டாங்கிறேன். அப்படிதான் ஓட்டணும். ஏடா இப்படி ஓட்டினா டீசல் போயிருமா? மூணிஞ்சு பட்டை எதுக்கும் உழவு எப்படி எடுக்குது பாரு. ஆனா அழுத்தி ஓட்ட மாட்டேங்கிறிய. ஓலை எடுத்துட்டு வெளியே. ஓகே நண்பா, புது கலப்பை எப்படி இறங்குதுன்னு பாருங்க. ஏற்கனவே ஓட்டி போட்ட காடு சூப்பராக இருக்குது. கலப்பை வந்து இன்னைக்கு வந்து இந்த கலப்பை வந்து 44,000. என்ன ப்ரோ கலப்பை கொஞ்சம் ரேட்டு அதிகமாக? ரேட்டு ஓஹோ அதெல்லாம் காஞ்சி போயிருக்குமே. சூப்பராக இருக்குது. கலப்பில் நச்சுனுது. நல்லா உள்ள கேப்பு, உள்ள பில்லுலாம் கட்டாது ஓரளவுக்கு. ஒரு இன்ச்சு பின்னாடி நான் இழுத்து ஆடுவான். ஓகே நம்ம அந்த கலப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி பிளேட்டு போட்டு நீட்டி போட்டுக்கிட்டோம்னா லைஃப் அருமையாக இருக்கும். மித்தபடிக்கு எப்படி சொல்கிறது, இதே ரெகுலராக போடுறாங்களே எல்லா சைட்டுக்காரரும் அது மாதிரி கலப்பு போடாதீங்க. மேக்ஸிமம் இது மாதிரி போடுங்க. செயின் 2 செயின் லூஸும் இல்லை ஒன்றும் இல்லை. செயின் லூஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். மாப்பிள்ளை கீர் போடுறானா இல்லையா? டர்னுட்டு இது வா வண்டிக்கு போய் ஏத்திரம் பாருப்ப. வா என்றா வேறு ஐ பஸ்ஸா மாப்பிள? ஐ பஸ் இவ்வளோதாங்க தான் போகுமா? என்ன மாப்பிள 11,000 5,000 போட்டா 5,000 தான் ஓடுது. அது என்ன கண்டெய்னர் தெரியல. 5,000 தான் ஓவர் ரேட் ஆகும். மொத்தமாக டோட்டல் 17,000 தான் டோட்டல். 6 ஆனால் 25 போகும் பழைய மீட்ரு. புது மீட்டர்னால அப்படி. அது ஆனால் டைனமோ தான் இது அது வருதுண்டா வேஸ்ட்டு கரெக்டான இருக்கா. அதே அப்படி ஓடுதுன்னு தெரியல. பாதி தான் வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்க. நல்லா இதா சூப்பராக இருக்கும். இந்த பைக் ஸ்டாண்ட் தான் கழட்டி இருந்தால் நம்மளுக்கு கடுப்பாகுது. எழுத மாட்டேங்குது. கழுவிட்ட போய் கொடுத்துருமா? ஆம்பு கலக்காருன்னா தூக்கி பிடிப்பா செஞ்சு வச்சேன். அதனால அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறேன். இல்லை போதும் இதே கரை புரியுது. அதான் கொடுத்த காசு 44,000 ஒர்த்தா. மணல்லே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு செம்மல்லாம் இந்த பட்டாசா இருக்கும். ஓ நல்ல பையனா ஓனர் 2,000 பணம் வாங்கி கொண்டு 2,000 ஓனர் 2,000 வாங்கி கொடுத்து கலப்பக்காரரை கொடுத்துடலாம். கலப்பெல்லாம் செமையாக இருக்கும். வண்டிக்கு லோன் கிட்ட தான் போகுது. சைடு பிளே பண்ணிட்டு வரணும். பிளே கம்மியாக இருக்குது. வண்டி கட்டாவது மேலே கட்டி தான் போட்டு அவ்வளோதான். எங்கே தேவை எங்கெல்லாம் இந்த இடத்துல ஆட்டமாக திரும்பினா எப்படி திரும்ப வைக்கலாம் பூவாடு. அதனால தான் எனக்கு பிடிக்கிறதில்ல. ஓகே நண்பா, இந்த 42 HP பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் ஓடுதா என்ன பண்ணுது பிக்கப் எப்படி இருக்குது. இதுக்கே மணிக்கு 4.25 டீசல் போயிருந்துங்கிறான். உண்மையா பொய்யான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க நண்பா. இந்த ஹெச்பிக்கு 42 ஹெச்பிக்கு எவ்வளோ மாப்பிள டீசல் போவோம்? ஒரு 3.5 4.5 போகுதுங்கிறான்.
ஆர்பிஎம் பாருங்க அதான் சார் இன்னும் வச்சு ஓடணும் 4.5 போகுதுங்கிறான் என்னால் நம்பவே முடியல டயர்னால் வண்டி சுறுசுறுப்பாக போகும் டயர் எல்லாம் ஒன்றும் இல்லை பாஞ்சு வைங்க பாஞ்சு ஓவர் ஆரோக்கியமாக இருக்கும் வண்டி சும்மா கதரும் இதே பாருங்க ஓவர் ஆரோக்கியமாக இருக்கு எல்லாம் 9 தான் வரும் இது ஒரு வேகமா வேகமே இல்லை எங்கள் பைசல் போயிட்டு வந்து போட்டி போடுறது வண்டியே போவாது என் பைசல் போயிட்டு வந்து போட்டி போட சொல்கிறாப்பா இல்லை எந்த வண்டி வரும் சுராஜிக்கு என்ன கண்ட்ரோல் ஆகும் சுராஜ் மைசூர் போய் மீன் இந்த நேரத்தில் வெட்டிடணும் நீங்கள் பாஞ்சிடும் சும்மா பவுண்டு இந்த மாதிரி பறக்கும் அதனால தான் டைம் எடுக்க முடியாது மாப்பிள்ள அதுனா அனலாக் மீட்டர் வரும் டிஜிட்டல் போட்டனால மேட்ச் ஆகல மேட்ச் ஆகல நான் எதுக்கு மாற்றா இருக்கிறோம்னா எங்களோட டைம் ஈஸி கொண்டு வர முடியாதுமா அதுதான் பிரச்சனை அது எதுக்கடா மாப்பிள்ள நண்டு கொடுப்பாங்க அதான் கழிச்சு கொடுத்து போடாத நமக்கு என்ன பண்ணுவோம் மனசுக்கு ஒன்றே கொடுத்தா கழிச்சிருக்காங்க வைக்க மாதிரி நானும் எடுத்துடலாண்ணா அது அப்போதைக்கு வச்சிங்கன்னா போகும் வெளியே போக வச்சுக்காங்க அதோட என்ன பண்ணுறது காய்ச்சல் எதுவுமே சொல்ல கழிச்சிடலாண்ணா காய்ச்சல் என்ன பண்ணுவேன் நான் ஓட்டினா தான் தெரியும் ஏன்னா என்ன எப்படி ஆடுது ஆடு இல்லைப்பா நான் இறங்கிறேன் வைமா அங்கே இருக்கிறோம் நாங்கள் அங்கே நெருவில் இல்லை குட்டி மீன் ஓகே நண்பா பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பிளே அதிகமாக இருக்குது ப்ரோ சரி சைனோட பிளே ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வந்து எப்படி சொல்கிறது வண்டி கட் ஆகாமல் அதை டக்குன்னு கட் ஆக மாட்டேங்குது கலப்பை ஃபுல்லாக மண் விட்டு மேலே வந்தால் தான் கட் ஆகுது அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்கணும் மற்றபடி கலப்பையெல்லாம் சும்மா கன் மாதிரி டயர் இல்லாதனால வண்டி ரொம்ப ஸ்லீப்பேஜ் ஆகுது ப்ரோ மித்தபடிக்கு எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை டயர் இல்லாதனால வண்டி நல்லா ஸ்லீப்பேஜ் மித்தபடிக்கு என்ன சொல்கிறது மித்தபடிக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் ஓகே அவ்வளோதான் நண்பா வந்தது இந்த ஒரு வெயில் உப்பு அரைச்சிருக்கிறாங்களாம் அதனால் ஒரு சால் மட்டும் ஓட்ட சொன்னாங்க ஓட்டியாச்சு புது கலப்பையோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தாச்சு இந்த கலப்பையை ரேட்டை மட்டும் கமெண்டில் கேட்டுகிட்டே கிடைக்கணும்பா 44,000 கலப்பை அது இல்லாத வந்து பட்டை வந்து 1,900 ரூபா ஆக மொத்தம் இப்போ வந்து அந்த கலப்பையோட அடங்களை வந்து 45,900 அதாவது டீ செலவோட 46,000 ரூபா காலி ப்ரோ 46,000 காலியாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பட்டாசாக இருக்குது ஆனால் 42 ஹெச்பி 4.5 லிட்டர் டீசல் போகுதுங்கிறான் அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது மித்தபடியில் எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை இது வந்து பேலர் போகும்பா அதிகம் அதனால் பைக் ஸ்டாண்டு எல்லாமே வச்சுருக்கிறாங்க சரி இந்த டைமில் வெளியிலே போகலையாடா கழட்டி வாங்கிடானதுக்கு அது இருந்துட்டு போகுது என்ன பண்ணுறதுங்கிற என்ன பண்ணுது அப்படின்ட்டானுங்க மித்தபடி நல்லா இருக்குது பாருங்க ஓட்டுறதுக்கு ஆனால் என்னமோ எப்படி சொல்கிறது நம்ம மஹேந்திராவில் ஓட்டிட்டு இது என்னமோ வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது நம்ம மஹேந்திராவாக இருந்தால் எவ்வளோ ஸ்பீடு போகும் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது ஆனால் இது எதாவது மீட்டரை மாற்றிவிட்டோம் அதனால் வந்து 13 RPM வச்சாவே போதுங்கிறான் லேட்டஸ்ட் மீட்டருங்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசம் வேரியேஷன் வரும் அப்படிங்கிறான் மித்தபடிக்கெல்லாம் குறை சொல்கிறதுலாம் இல்லை ப்ரோ நல்லா இருக்குது அழுத்தி பிடிச்சி ஓட்டுறான்னா அழுத்தி பிடிச்சா டீசல் போயிருமேம்மாங்கலாம் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது பாருங்கள் நல்லா நீட்டாக தான் வருது ஏற்கனவே 2 சால் ஓட்டி போட்டாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நம்பா கலப்பு எடுக்கணும்னா என்ன மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்லேயே வீடியோவில் ஃபஸ்ட்டிங்கில் சொல்லியிருப்பேன் அந்த பிளேட்டெல்லாம் கொஞ்சம் நீட்டி எனக்கு இப்படி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3000 ரூபா எக்ஸ்டன் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செலவு பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கணும்பா என்றைக்குமே காலத்துக்குமே கருப்பத்துக்கும் கலப்பு வந்து கம்ப்ளைண்ட் ஆகாது லைஃப் அருமையாக இருக்கும் எப்படி சொல்கிறது கலப்பு வந்து கிக்கிரி புக்கிரியும் வளைஞ்சிட்டு போகாது எத்தனை நாள் கழித்து ஓட்டினாலும் ஆம்பலாம் அப்படியே பார்த்தா கம்பி பிடிச்ச மாதிரி
டெம்பராக நிற்கும். அதே மாதிரியே நீங்கள் எத்தனை கலப்பை வாங்கி ஓட்டினீங்கனாலும் இதில் வந்து மெயினாக என்னென்னா கீழே வந்து கலப்பையோட ஆம்போட பின்பக்கம் தேயாத மாதிரி பார்த்துக்காங்க. தேயிற மாதிரி இருந்தால் உடனே பட்டையை திருப்பி போட்டுக்காங்க. இல்லைன்னா வச்சுக்காங்க அடியில் ஆம்பு வந்து தேஞ்சு போயிடும். ஆம்பு தேஞ்சு போயிட்டா அந்த கலப்பைக்கு வந்து திரும்பி பழைய நிலைமைக்கு கலப்பை பட்டையெல்லாம் வாட்டம் கொண்டு வரதுனா ரொம்ப கஷ்டம். சூப்பராக இருக்குதா மாப்பிள்ளைக்கு கலப்பை? இருக்காது. ஓஹோ 44,000 இல்லை, அப்புறம் அப்படி தான் 44,000மா? பட்டையோட 46,000 ரூபா வருது, வாடகையோட 48,000 ரூபா வருது நண்பா இன்றைக்கி இந்த கலப்பை. கீழே பிளாட்ஃபார்ம்லாம் ஹெவி நீட் விட்டு நீட்டாக போட்டாச்சு. நம்மகிட்டையும் ஒரு கலப்பு இருக்குது. நான் வந்து 2016 இதே மெத்தேடு தான் போட்டேன். இதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. நம்மளுது வந்து எவ்வளோன்னா 26,000க்கு போட்டேன். இன்றைக்கி வந்து கலப்பு மேலே எவ்வளோ ஏறிக்குது? 20,000 ஏறி போச்சு. 25,000 இங்கே இருக்குது, 45,000 அங்கே இருக்குது. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இன்னொரு 2 சுத்தாக்குது ஓட்டிட்டு அப்படியே ஊர் பக்கம் போக வேண்டியதான் ப்ரோ. புரியல? கலப்பெல்லாம் ஓட்டி போட்ட காட்டுக்கு எதுக்கும் பட்டை கிளப்பு இருக்குது. ஓட்டிட்டு அந்த வயலில் அப்படி நேராக போட்டு இழுத்துட்டு போக சொல்லலாம். எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் இறங்கும், அதெல்லாம் கம்பி பிடிச்ச மாதிரி இறங்கும் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர் மிஸ்வர். கல் பாரு அந்த ஜோடு மாட்டி இழுத்துட்டு போகிறாங்க. மாப்பிள்ள முடிச்சிட்டான்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான், முடிச்சு வச்சு போகலாம். பாப்பா அவ்வளோதானா? அந்தானே தரேன். அது வரலாம் ஒரு பிட் இருக்குமோ? முடியுதா? ஃபினிஷ். இதுதான் கரெக்டு. அந்த வயலில் போய் சுற்றி ஓட்டி பார்க்கலாம். இதுதான் கரெக்டு. இதுதான் எங்கள் வண்டி போகிற வீடு. எங்கள் வண்டி போகிற வீடு தான். எங்கள் வண்டி போகிற வீடு தான். இப்படி நல்லா தானே போகுது. சூப்பராக பண்ணுது. 2 சாலை ஓட்டி போடலாம் மாட்டேங்குதா? ஒரு 2 சாலை ஓட்டலாம் மாட்டேங்குதா? ஓகே நண்பா, பாருங்கள், மழை பெஞ்சு 7-8 நாள் ஆகுது. இருந்தாலும் எந்த அளவுக்கு நீட்டாக இறங்குதுன்னு பார்த்தீங்களா? ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக்கர் மிஸ்வர். ஏன்னா இறங்குதே, தூக்குடா. ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா
பாருங்க இதெல்லாம் அடியெல்லாம் எதுவுமே தேயலை. ஒரு இவ்வளோ பட்டை தேஞ்சுதுன்னா அடியில் தேய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிட்டோம்னா, இந்த மடி மட்டும் தேயாத பார்த்துக்கிட்டோம்னா கலப்பை லைஃப் அருமையான லைஃப். எப்படி மாப்பிளக்குதே உன்னோட ஃபீட்பேக் சொல்லுங்க மாப்ப. நல்லா இருக்குதுன்னு மொட்டையாக சொன்னால் எப்படி வண்டி லோட் ஆகுதா? நல்லா எனக்கு தெரிஞ்சு நல்லா போச்சு. இன்னும் இந்த மண்ணி செம்மண்ணு காடெல்லாம் இருக்குல்ல, இன்னும் நல்லா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். வண்டி திரும்புறது பார்த்தீங்கன்னா இன்னும் லோடு இல்லாமல் திரும்பும். அது மாதிரி ஏன்னா வண்டியில் டயர் இல்லை சுத்தமாக. அதே மாதிரி ப்ரோ இன்னும் நல்லா கேட்டுக்காங்க, மாப்பிள்ளையாட்டம் இது மாதிரி முழு டயர் தான் வச்சு ஓட்டணும். அப்பதான் பர்ஃபார்மன்ஸ் வரும். இந்த அளவுக்கு ஓட்டிட்டோம். இன்னும் நீங்க பட்டன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கும், திரும்புறது சூப்பரா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். சரி லோடு பிடிக்காம ஃப்ரீயா ஓட்டலாம். சரி மாப்பிள்ள பாய் டாடா. பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். கோகுல் உனக்கு பாய் பாய்.